இன்று மார்ச் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அதிகாலையில் ஆண்டவரோடு நம் அவருடைய இறை தன்மையை உணரவும் அவரது தெய்வீக வழிநடத்துதலில் இந்த நாளினை நாம் அர்த்தமுள்ளவத்தில் வாழவும் நம் ஆண்டவரை ஆராதிக்க குழுமியிருக்கிறோம். இணைந்து பாடுவோமா? ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை அப்பா, ஆராதனை 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 ஆராதனை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உம்மாளாகும் எல்லாமாகும், உம்மாளாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. இன்றைய நாளில மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து நாம் வாசகத்தை கேட்க இருக்கிறோம். பிரிவு 10 இறைவசனங்கள் 28 முதல் 31 முடிய. இயேசுடைய சீடர்கள் பேதுரு இயேசுவிடம் வந்து இப்படியாக சொல்கிறார், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டு எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலைவாழ்வையும் பெறாமல் போகார் என்று சொல்கிறார். அன்பிற்கினியவர்களே, நாம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, நாம் இழந்து கண்ணீர் விடுவதற்கு ஒன்றுமில்லை, தொலைப்பதற்கு ஒன்றுமில்லை. இந்த உலகத்திலே நாம் வெறுமையாய் பிறந்தோம், இந்த உலகத்தை விட்டு செல்கையில வெறுமையாய் நாம் செல்கிறோம். இடைப்பட்ட இந்த கருவறைக்கும் கல்லறைக்குமான இந்த வாழ்க்கையை நாம் கடவுளுக்காய் வாழ்வோமே. ஆண்டவர் ரொம்ப அழகாய் சொல்கிறார், எனக்காக யாரெல்லாம் இழக்க நீங்கள் முன் வருகிறீர்களோ, அந்த இழப்பை சந்திக்க நீங்கள் துணிகிறீர்களோ, உங்களை நான் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பேன். 30 மடங்காய் 60 மடங்காய் 100 மடங்காய் மேலாய் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். எனவே இந்த உலகத்தினுடைய பொருட்களா அல்லது இறைவன் தரக்கூடிய ஆசீர்வாதமா, இந்த உலகம் தரக்கூடிய சோதனைகளா, இன்னல்களா, நெருக்கடிகளா, அல்லது கடவுள் தரக்கூடிய பரிசுத்தமான அந்த வல்லமையா, ஆசீர்வாதமா? இதோ கடவுளுக்காய் நாம் எதையும் இழக்க துணிந்து கொள்வோம். ஆண்டவர் ரொம்ப அற்புதமாய் சொல்கிறார், எனக்காக, என்னுடைய வார்த்தைக்காக வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ எல்லாவற்றையும் எந்த நேரத்திலும் நாம் கடவுளுக்காய் விட்டுவிட நாம் துணிய வேண்டும். ஆண்டவர் நிச்சயம் நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் நம்மோடு இருப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம்மை ஆற்றுப்படுத்துவார், ஆசீர்வாதங்களை அள்ளித் தருவார். இதோ ஆண்டவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமில்லை, ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஜெபிப்போமா? எங்கள் அன்பு இறைவா, இந்த நாளிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அருள் கூர்ந்து ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாரும். பொருட்டு எல்லாவற்றையும் குப்பையென நாங்கள் கருத நாங்களும் துணிகிறோம். நீர் எங்களை அருள் கூர்ந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். இந்த நாளிலே நாங்கள் செல்லக்கூடிய பயணங்களை ஆசீர்வதியும், சந்திக்கக்கூடிய மனிதர்களை ஆசீர்வதியும், செய்யக்கூடிய நல்ல காரியங்களை ஆசீர்வதியும். எங்களை கருவியிலா இந்த நாள் முழுவதும் பயன்படுத்தும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின், மகிழ்வின், வளமையின், மகிழ்ச்சியின், நிறைவின் நாளாய் அமையட்டும். God bless you. Have a nice day.